வெல்கம் டு ராஜித் ஹோம் குக். கொத்தமல்லி துவையல் சேர்க்க என்ன வேணும் பார்க்கலாம். கொத்தமல்லி இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். பூண்டு பல் இந்த அளவுக்கு, ஒரு 7 பல் பூண்டு இருக்குது. இஞ்சி, காஞ்ச மிளகாய் 3, புளி இந்த அளவுக்கு, உப்பு தேவையான சேர்த்துக்கணும். அரைக்கும் போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய், இவ்வளோ கொத்தமல்லி தலைக்கு ஒரு 50 ml ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு பொடி சேர்த்தாச்சு. இதை அப்படியே சிம்மில் வேக விட்டுருலாம். இந்த கொத்தமல்லி பிக்கும்போது ரொம்ப அடித்தண்டு போடக்கூடாது. நம்ம கையில் பிக்கும்போது நீ பிக்கிற அளவுக்குள்ள தண்டு மட்டும் போட்டால் போதும். இல்லைன்னா நம்ம சக்கச்சக்காக அந்த மாதிரி இருக்கும், திப்பி திப்பியாக இருக்கும் அரைக்கும்போது. இதில் 3 மிளகாய் காஞ்ச மிளகா போட்டுக்கணும். நம்ம இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துறதுனால இந்த காரம் வந்து இதில் 2 மிளகாய் போட்டு ஒரு சுற்று விட்டுட்டு அரைச்சி பார்ப்பேன். உப்பு புளி எல்லாம் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் காரத்தூக்கில் இருந்துச்சுன்னா இந்த மிளகாயோட அளவு குறைச்சிடும். 3 மிளகாய்க்கு 2 மிளகாய் தான் போடுவோம். காரம் நம்ம சொன்ன அளவுக்கே போட முடியாது, கம்மியாக போடுறவங்க போட்டுக்கலாம். ஏன்னா துவையல் காரம் சாப்பிட முடியாது. அதான் இந்த இஞ்சி வதங்கினாலும் அந்த பச்சை ஸ்மெல் போகணும். பூண்டு கூட ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினா போதும். ஆனால் இஞ்சி மட்டும் நல்லா வதங்கிடணும். அதான் அந்த பச்சை வாடை தெரியாமல் இருக்கும் துவையல் சாப்பிடும்போது, கொத்தமல்லி துவையல் சாப்பிடும்போது. மல்லி சேர்த்துடலாம். இந்த கொத்தமல்லி துவையலுக்கு சில தேங்காய் போட்டால் போடுவாங்க. அது மாதிரி வெள்ளை உளுந்து, இந்த குண்டு உளுந்து இருக்குல்ல, அந்த உளுந்தும் போடுறதுனா போடலாம். ஒவ்வொன்றும் போடுவோம், டேஸ்ட் மாறும் நம்ம துவையல். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். சூடு ஆறணுன்னு புளி உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். புளி உப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி, அப்போ துவையில் அரைப்படும்.
கொத்தமல்லியை ரொம்ப வதக்கக்கூடாது. அப்படி வதக்காமல் இருந்தால் தான் நல்லா இப்படி பசுமை தன்மை இருக்கும், பசுமை மாறாமல் இருக்கும். எங்கள் அப்பாவுடைய அம்மாவுக்கு வந்து நான் அரைக்கிற கொத்தமல்லி தழை தான் பிடிக்கும். அவங்க வந்து அவங்க மருமகளுக்கெல்லாம் போய் சாப்பிடாம என்ன நான் பேத்தி என்ன தேடி தான் வருவாங்க, எங்கள் வீட்டு தான் வருவாங்க. அப்போது என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி குட்டி பிள்ளை நீ வைக்கிற துவையல் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி கீரையும் அதே மாதிரி தான் நான் கரைஞ்சி தான் அவங்களுக்கு பிடிக்கும் எங்கள் ஐமாக்கி. இப்படி பச்சை பசேன்னு அரைக்கணும். ரொம்ப வந்து கலரே மாறக்கூடாது, ரொம்ப வதக்குன்னு வதக்கி அந்த இது மாறிடும், சத்து மாறிடும், அந்த கொத்தமல்லியுடைய பசுமை தன்மையே மாறிடும், பசுமையான சத்துக்கள் மாறிடும். இது கையை வச்சு வலிச்சு போட்டுக்கலாம். ஆனால் இந்த துவையல் வந்து இப்படி வேஸ்ட் பண்ணிக்கேன்னா நினைக்க வேண்டாம், கை வச்சு வலிச்சு போட்டுக்குவேன். கொத்தமல்லி தழை ரெடி ஆகிடுச்சு. ராஜித் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ப்ளஸ் கிளிக் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். கொத்தமல்லி துவையல் எப்படி செஞ்சுக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸ் துவையல் சட்னி, கொரியாண்டர் லீவ்ஸ் சட்னின்னு சொல்லலாம். தோசை இட்லி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும், பழைய சாதம் நல்லாயிருக்கும், பருப்பு சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சாதத்தை விரைவி சாப்பிட நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு அருமையான ஒரு துவையல் ரெடி. இந்த மாதிரி காரம் கம்மியாக செய்யும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் வெள்ளை தான் போட்டோன்னா இந்த பசுமை தன்மை கிடைக்காது, கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ராஜித் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ராஜித் ஹோம் குக்.